வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஸ்கில் சீரிஸ்ல வேர் கண்டிஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர் கண்டிஷன்னா என்ன? ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேபிள் இருக்கிற ரெக்கார்ட்ஸில் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் தேவையான கண்டிஷனோட வித் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்குது. ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் டேபிளில் நமக்கு வந்து 101 இருக்கிற எம்ப்ளாயி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிஷன் எழுதணும். அதுக்கு தான் நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் எம்ப்ளாயி ஐடி இஸ் 1. ஸோ இங்கே வேர் கண்டிஷன் வேர் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கீவேர்டை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் எழுதணும். ஸோ அப்போ வந்து நமக்கு வேர் த எம்ப்ளாயி ஐடி இஸ் 1. ஸோ இஃப் ஐ ரன் திஸ் query we will get the employee ID records only for employee ID 1. So this is the one. So now let's see the next example. ஸோ நவ் இப்போ வந்து அடுத்த என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாயி டேபிளில் வேர் பாப் இஸ் த நேம் வந்து எம்ப்ளாயி நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து பாப்னு இருக்கிற ரெக்கார்டை ஃபில்டர் பண்ணணும். அதுதான் ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ இங்கே வந்து பாப் இருக்காரா, நமக்கு வந்து அதுதான் நம்ம கொரி எழுதணும். இப்போ வந்து கொரி பாப் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லா டீட்டெயிலையும் எடுக்கணும். அதுதான் ரெக்குயர்மெண்ட். ஸோ ஃபார் செலக்ட் star from employees table where first name equal to Baba. அதுதான் condition. Let's write the query. So select star from employees where first name equal to Bob. ஸோ இப்போ வந்து எக்ஸாக்ட் மேட்ச், இப்போ வந்து பாப் கொடுத்து எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்தா ஸோ ரன் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் வரணும். ஸோ லெட்ஸ் சி whether we are getting the result properly. Oh no, something is missing. First name equal to ஓகே, வி மேட் மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னா இது கேஸ் சென்சிட்டிவ். இப்போ வந்து பிங்கிறது வந்து கேபிட்டல் பி, நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்மால் பி. ஸோ அப்போ வந்து நம்ம கேபிட்டல் பி யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணோம்னா, ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கணும், அப்போ தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். So it's a case sensitive. So yeah, so now you got the both results because we have both queries, employee id 1 and Bob. So first name is Bob, then we got the Bob result. Okay, இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா நமக்கு ஸோ இப்போ எம்ப்ளாயி ஐடி நம்ம யூஸ் பண்ணிட்டோமா. ஸோ நவ் இப்போ வந்து ஃபில்டர் பண்ணுங்க கண்டிஷன். இப்போ வந்து இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னா எம்ப்ளாயி ஐடி. ஸோ diana.l@email.id சாரி company.com. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணுங்க, அதுதான் இன்னைக்கு சேலஞ்ச். ஓகே, ப்ளீஸ் ரைட் த ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் ரைட் பண்ணுங்க. ஸோ இப்போ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் நைஸ் டே.